என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மீட்டப் ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி, அதனால் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ரெகுலராக ஃப்ரீயாக இருந்தப்போ வீடியோஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஃப்ரீ டைமே இல்லை, அதனால தான் ஆக்சுவலாக வீடியோவே கொடுக்க முடியல. ஏன்னா எப்போ டைம் கிடைச்சாலுமே 2 hours 3 hours வந்து நம்ம லைவ்லேயே உங்களை பார்த்துறதுனால வீடியோவில் வர முடியல. ஸோ இன்றைக்கி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு 3 days வீடியோஸ் வந்து லைவ் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் லைவ் கட் ஆகாது. லைவ் ஷெடியூல் முன்னாடி மாதிரி ரொம்ப அதிகமாக வராது, சரிங்களா? ஏன் அப்படின்னா நேற்று 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரெகுலராக போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. த்ராட் இன்ஃபெக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது கண்டினியூஸாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, கொஞ்சம் காலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறோம்ல, அது தப்பு இல்லை. பட் ஒரு நாளைக்கு ஒரு 5 hours தூங்கணும் மினிமம். ஸோ நம்ம ரொம்ப தூக்கத்தை ரெடியூஸ் பண்ணதுனால ஒரு நாளைக்கு 2 to 3 hours தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 1 month-ஆகவே. இந்த காலைல 3 மணிலாம் ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் அந்த பிளான் தான் பண்ணேன். பட் அது அந்தளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. ஸோ அதனால் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நேற்று காலையில் ஒரு டைம் போயிட்டு வந்தேன், நேற்று நைட் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன். நான் முடியல, இன்றைக்கி காலையில் வீடியோ போடலான்னு பார்த்தேன், காலையிலையுமே வீடியோ போட முடியல, லைவ் வர முடியல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக லைவ் வரும். பட் லைவுக்கான ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன கொடுக்குறோனோ அதை படிங்க. அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்க ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு டிவிகே மேக்ஸ், இந்த டிவிகே மேத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இது போதுமானது, சரிங்களா? 100% மேத்தமெட்டிக்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? இந்த டிவிகே மேக்ஸில் ஸோ இன்னைக்கு வர 43 கிளாஸ் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிளாஸ், அதாவது 37 80 கிளாஸில் எல்லாமே முடிச்சு தரதா பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், மேக்ஸிமம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளேயும் கூட கம்ப்ளீட் ஆகலாம். ஏன்னா 2 மணி நேரம் வீடியோ ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா கொண்டு போனோம்னா அதுக்குள்ளேயும் கூட கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ மொத்தமாக ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமே 80 கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 150 hours மேக்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த 150 hours பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ 40 minutes 30 minutes இவ்வளோ தான் இருக்கும். இந்த 40 minutes 30 minutesலேயே உங்களுக்கு 80 வீடியோவில் ஆப்டிடியூட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். 3D மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக யோசிச்சு பார்த்தா கூட 1/2 hour 80 வீடியோன்னு போட்டிங்கன்னா மொத்த வீடியோ டைமிங்கே பார்த்தீங்கன்னா 40 hours தான் எடுத்துருப்பேம்மா, சரிங்களா? ஒரு 40 hours இவ்வளோ விஷயத்த கொடுக்க முடிஞ்சிச்சு. பட் இப்போ உங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது மொத்தமாக 80 classes, 75 to 80 வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஏன்னா அந்த 40 விட இப்போ பாருங்கள் எவ்வளோ டைம் அதிகமாகுது. ஒவ்வொரு கிளாஸும் 2 மணி நேரத்துக்கு கம்மியாக இருக்காது. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கிளாஸும் 2 hours. அப்போ கிட்டத்தட்ட 150 160 hours, 150 மணி நேரம், 40 மணி நேரம் மாதிரி 4 டைம் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து இந்த கிளாஸோட கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. டைமிங்கை பாருங்கள். உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ சோர்ஸ்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி மேக்ஸில் கேட்க வாய்ப்பு இல்லை. இதை தெளிவாக படிங்க. படிச்சிட்டீங்க அப்படின்னா இதையே 2 டைம் ரிவிஷன் பண்ணுங்க, இது போதும், சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 37 கிளாஸ், அதிகபட்சம் 30 கிளாஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா விஷயங்களை குறைக்காம நேரத்தை கொஞ்சம் 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் 30 கிளாஸில் முடிச்சிடுறேன். இது நம்ம குரூப் 2க்கு முன்னாடி ப்ரிலிம்ஸுக்கு என்ன தேவையோ முடிச்சு கொடுத்துருவேன், சரிங்களா? தென் அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து குரூப் 2 மெயின்ஸுக்கு தனியாக நம்ம ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். தென் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஐஎன்எம் கேட்குறீங்க. ஐஎன்எம் நான் முடிச்சு தரேம்மா. ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணிட்டே முடிச்சு தரேன். மற்ற எல்லா செஷனுமே நீங்கள் ஜென்ரலாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கூட கொடுத்துருந்தேன். 80 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா டாப்பிக்கும் வித் வேர் டு ஸ்டடி புக்கில் பேஜ் நம்பரோட உங்களுக்கு எல்லாமே அனுப்பியாச்சு. எல்லாமே நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. ER தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு டெலகிராம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் எல்லாமே இருக்கும், ஓகேவா? ஸோ எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் எப்படியும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ தமிழுக்கு இது இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேம்மா. இது போக ஐஎன்எம் நான் ஆல்மோஸ்ட் 3 வீடியோ கொடுத்ததுனால இன்னும் ஒரு 2 வீடியோவில் ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ணி தர்றேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பண்ண முடியுமா? நான் வீடியோ ஷெடியூல் போடுறேன், போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இது போக தமிழில் திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த திருக்குறளை நான் முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். அது போக மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த 80 வீடியோ இருக்கு இல்லைங்களா, இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு அப்படியே தமிழ் கொண்டு வந்துடுறேன். மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அது தமிழ் வந்துடும், சரிங்களா? மேக்ஸுக்கு அப்புறம் தமிழ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு, திரும்பவும் சொல்கிறேன், குரூப் 4க்கு தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு 50 வீடியோ பிளான் பண்ணுறேன் தமிழுக்கு. நான் சொன்ன 50 வீடியோ தமிழுக்கு முடிச்சு தரேன், ஓகே? இப்போதைக்கு மேக்ஸ் 100% முடியும். ஐஎன்எம் 100% நம்மளை தாண்டி வராத அளவுக்கு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸோ இது மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடி
திரும்பவும் சொல்றேன், நான் டேட் சொல்லலை. நீங்க லாஸ்ட் குரூப் 2க்கு முன்னாடி ரிவிஷன் கிளாஸ் நான் போடுவேன். சரிங்களா? இந்த ரிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா INM, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத், தென் தமிழ், எல்லாத்துக்குமே 10 hours வீடியோ கண்டிப்பா வரும். எல்லா டாபிக்குமே 10 மணி நேரம். சரிங்களா? இது வந்து எக்ஸாமுக்கு லாஸ்ட் மந்த்ல பிளான் பண்ணுவோமா, கரெக்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸா ஒரு 2 weeksக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ரிவிஷன் இது எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இது போக நீங்கள் படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த அந்த 80 டாப்பிக்கை ப்ராப்பராக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 80 டாபிக் எங்கெங்க இருந்து வருது எல்லாமே கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒன்று நடத்தணும்னா 1 year ஆகும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த 50 டாபிக் நான் கொடுக்குறேன். மேக்ஸும் INM நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். சரிங்களா? ஏன்னா சொன்ன விஷயத்தை நான் பண்ணி தந்துடுறேன். மிச்சத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து ப்ராப்பராக படிங்க. லாஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு 20 days பிஃபோர் ஸோ இந்த ரிவிஷன் வரும். சரிங்களா? ஏன்னா இது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், இப்போ நான் சும்மா இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் இல்லை, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெடியூல். இப்போ என்னோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 4 to 6 யூடியூபுக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஸோ அந்த ஷெடியூலில் நான் எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 9 o'clock கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், மேக்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேக்ஸ் கிளாஸ் வாரத்தில் 3 நாள் இருந்துச்சு, இப்போ 5 நாள் ஆகிட்டேன். சரிங்களா? ஸோ இது கண்டினியூஸாக அப் டு எக்ஸாம் வரைய போகும். 5 days per week, ஒரு வாரத்தில் 5 நாள் கிளாஸ் இருக்கும். ஒருவேளை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முடியலையா, நாளைக்கு சனிக்கிழமை போட்டுருவேன். சரிங்களா? இவங்க எல்லாருமே இப்போ நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்த கமிட்மெண்ட் படி நான் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு காலையில் முடிஞ்சிடும். சரிங்களா? இவங்களுக்கு இப்போ வாரத்தில் 5 நாள் கிளாஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் 10 to 1 or 1:30 வரை எஸ்ஐக்கான கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, GS. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா ஈவினிங்ல முன்னாடி வந்து நமக்கு டைம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தனியாக போகுது. இப்போ 2 o'clock, அதாவது 2:30க்கு ஆரம்பிச்சு 5 o'clock முடிக்கிறோம். திரும்ப 5:30க்கு ஆரம்பிச்சு 9 o'clock வரைக்கும். டோட்டலாக ஈவினிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours கிளாஸ் போகுது ஃபார் GS. இதெல்லாம் பேட்ச் நம்ம போய்கிட்டு இருக்க பேட்ச். ஸோ இந்த பேட்சை 9 மணிக்கு மேலே முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு 9:15 அந்த மாதிரி வந்து 10 மணி வரை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ என்னால் யூடியூபுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் 9:15 to 10, காலையில் 4 to 6. சரிங்களா? இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம்னா கேப்ல 2 நாள் 3 நாள் லீவ் வர மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதனால இந்த டைமிங் இப்போ நான் யூடியூபுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் சொன்ன விஷயங்கள் வரிசையாக 1 by 1 வந்துகிட்டு இருக்கும். ஈவினிங் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 1 word முடிச்சிட்டோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணுவோம். PYQ கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அந்த 45 minutes அதான் பண்ண முடியும். அதில் ஒரு டாபிக் எடுத்தால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இது இல்லாமல் நார்மலாக மேக்ஸ் பேட்ச் சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இப்போ புதுசாக அக்டோபர் 24 ஒரு மேக்ஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். சாரி, அக்டோபர் இல்லை, ஆகஸ்ட். இப்போ ஆகஸ்ட் 24ல இப்போ ஒரு மேத் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மேக்ஸ் பேட்சை பொறுத்தவரை 5 daysமே மார்னிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அப் டு குரூப் 2க்குள்ள. ஸோ இப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா 60 நாள் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 60 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 to 9 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மணி நேரம் கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்கும். இதில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ சரிங்களா, ரெண்டுமே கவர் பண்ணுவோம் ஃபுல்லாகவே. ஸோ டிவிகே மேக்ஸுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். இப்போ ஆல்ரெடி படித்தவங்க நீங்கள் நார்மலாக படிச்சுக்க வேண்டிய திரும்ப டெய்லி எடுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மறுபடியும் டிவிகே மேக்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி 6:30க்கு வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே மறுபடியும் ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே கவர் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே இப்போ ஃபர்ஸ்ட் டே 1 நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்பர் சிஸ்டமில் கிளாஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஸ்கூல் புக் நான் ரெண்டையுமே கட் பண்ணி கிளாஸுக்கு 20, ஸ்கூல் புக்கில் வந்து 20, மொத்தமாக 40 கொஸ்டின் ஆல்மோஸ்ட் கொடுப்பேன் ஒரு கிளாஸுக்கு. ரெண்டாவது டே 2, ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிவிகே மேக்ஸில் பார்த்துட்டோம், இப்போ இதில் எங்களுக்கு அடிஷ்னலாக கொடுங்க, டைம் அதிகம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு கேட்டதுனால PYQ உள்ள கொண்டு வந்திருக்கேன். PYQ வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா டிவிகே மேக்ஸில் நான் கொடுத்த விஷயங்கள் ஓகே, அதை வச்சு நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட் நடத்தி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வேற யாரும் பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிவிகே மேக்ஸில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன். அது போக கிளாஸ் வர்றாங்க, ஸோ என்னை நம்பி ஒரு 3000 கட்டுறாங்க அப்படின்றவங்களுக்கு நான் இதையே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால தான் நம்பர் சிஸ்டம் ஒரு கிளாஸ் இப்போ ஆரம்பிக்கிறோம்னா ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து பேசிக்காக எடுப்போம்ல, இந்த பேசிக்ஸ் ஃபுல்லாகவே டிவிகே மேக்ஸில் கவர் ஆயிரும். 20 கொஸ்டின். இந்த ஸ்கூல் புக்லையுமே பாதிக்கு பாதி டிவிகே மேக்ஸில் எடுத்திருப்போம். ஆனால் நீங்கள் தான் வந்திருக்க மாட்டீங்க. நிறைய பேர் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் போட்டால் போயிருவீங்க, வர மாட்டீங்க. அன்னைக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கிளாஸில் மெயினாக 20 கொஸ்டின் உள்ள கொண்டு வரேன். ஒவ்வொரு கிளாஸ்லையும் எதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கோ அதை உள்ள கொண்டு வந்துடுறேன் கிளாஸ்க்குள்ளேயே. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா PYQ டிஸ்கஷன் கிளாஸ்.
ஸோ இதில் பிஒய்க்யூல இருந்து 30 கொஸ்டின், டோட்டலாக ஒரு டாப்பிக்கும் 70 கொஸ்டின். ஸோ அந்த 70 கொஸ்டினுமே ப்ரிடிக்ட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு கேட்கலான்ற மாதிரி எடுத்து கொண்டு வர போறேன். ஸோ அதில் பேசிக் மாறாது, பிஒய்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டினாக கொண்டு வருவேன். எல்லா கொஸ்டின் கொண்டு வராமல் டிஃப்ரெண்ட் டைப்பாக 30 கொஸ்டின். இந்த 30 போக உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் தனியாக கொடுத்துருவேன். அது நம்ம டெலகிராமில் ஆல்ரெடி இருக்கும். அந்த கொஸ்டினை ஃபுல்லாக கொடுத்து வேணா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இது இப்போ பேட்ச்ல போக போறதுமா. இது இல்லாமல் புதுசாக இப்போ லியோ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் குரூப் 4, எக்ஸ்பெஷலி ஃபார் குரூப் 4. குரூப் 4ஓட 10 வருஷ கொஸ்டின் நான் கொடுத்துருப்போம். அந்த 10 வருஷ கொஸ்டின் என்ன பேட்டர்ன்ல இருக்கோ அந்த பேட்டர்ன்ல தான் டெஸ்ட் இருக்கும். இப்போ லாஸ்டா எப்படி நடக்குதோ அந்த பேட்டர்ன், சரிங்களா? ஸோ லியோ டெஸ்ட். ஸோ இதை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலையில கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ இப்போ ஈவினிங் 9 PM கிளாஸ் இருக்கும். 9 o'clock லைவ்ல போய் பாருங்க. லைவ்ல இன்னைக்கு ஆக்சுவலா 44வது கிளாஸ், 44th டிவிகே மேக்ஸ். ஸோ இந்த டிவிகே மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதில் உங்களுக்கு ஃபுல்லாக ஏஜஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம், வயது கணக்குகள். ஸோ இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த லியோ டெஸ்ட் பேட்ச் பற்றியும் ஷெடியூலும் ப்ளஸ் புதுசாக ஆரம்பிக்க போகிற மேக்ஸ் பேட்ச் ஷெடியூலும், 2 ஷெடியூலையும் நான் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மற்றவங்களுக்கு நான் சொன்ன ஷெடியூல் தான். நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணாமல் நீங்கள் யூடியூப்ல படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்ன டிவிகே மேக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி திரும்ப டெஸ்ட் போட்டு பாருங்க. எக்ஸாம் கிட்ட வரும்போது ரிவிஷன் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா இன்பிட்வீன் டைமில் நான் இவங்களுக்கும் எல்லாத்தையும் முடிக்கணும் போர்ஷனை. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 to 10 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இதுலேயே வந்து 3 கிளாஸ் ஒரு நாள் வந்துருச்சுன்னு வைங்களேன். 3 hours இங்கே ஆயிடுது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 hours ஆயிடுது, ஈவினிங் வந்து 5 hours 6 hours போயிட்டேன்னா டோட்டலாக இதுவே எனக்கு 11 மணி நேரம் ஆயிடுது. இப்படி 11 மணி நேரம் கிளாஸ் கொடுக்குற அன்னைக்கு என்னால் இந்த கிளாஸ் வர முடியாது காலையில். அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சரிங்களா? ஏன்னா எனக்கு இதில் எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும், 100% மேக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த 8 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிரித்து கொடுத்தேன். டாபிக் எடுத்துக்கோங்க, அந்த டாபிக்கான ஸ்கூல் புக் வேர் டு ஸ்டடி எங்கெங்க இருந்து படிக்கணும் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி ஷெடியூல் போடுங்க. நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 டாபிக் அப்படி கவர் பண்ணீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாளில் அதிகபட்சமாக 50 நாள் ஜிஎஸ்ஐ முடிச்சிடலாம், மேக்ஸை முடிச்சிடலாம். இதையும் பிளான் பண்ணி டிவிகே மேக்ஸை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 50 நாளில் முடிச்சிடலாம். இப்போ இருந்து பிளான் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் ரிவிஷன் நான் பண்ணி தந்துடுவேன் கடைசியில். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக ஹெல்த் கரெக்டாக இருந்தால் தான் கடைசி எனக்கு கண்டினியூஸாக அந்த 6 கிளாஸையுமே நான் விடாமல் உங்களுக்கு 2 வாரம் கண்டினியூஸாக எடுக்கணும். 10 மணி நேரம் 10 மணி நேரம் 10 மணி நேரம், ஒரு நாள் படிக்க டைம், ஒரு நாள் கிளாஸ். அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க, பிவைக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி 10 மணி நேரம் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரம் கிளாஸ். இந்த 60 மணி நேரம் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் 14 நாள்ல இந்த 60 மணி நேரம் கிளாஸ் கொடுக்க போறேன். ஸோ இது ஃபைனலாக ரிவிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ படிச்சு வைங்க. படிச்சதை ஃபுல்லாக லாஸ்ட் ரிவிஷனில் நான் கொண்டு வந்துடுவேன் ஃபுல்லாகவே, சரிங்களா? ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம், பிளான் படி போகும் நம்புறேன். ஸோ நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. ஐஎன்எம், திருக்குறள் அண்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல சொன்ன மேத்தமெட்டிக்ஸுக்கு 25 out of 25 கண்டிப்பாக நான் கவர் பண்ணி தரேன். ஸோ ஒரு ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. காலையில் 4 மணி அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் எந்திரிக்கிறதுல விட்டுட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் கொண்டு வாங்க. ஏன்னா இன்னும் டைமிங் எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 75 நாள் கூட இல்லை. ஸோ அந்த 75 நாள் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அடுத்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்து மெயின்ஸை பற்றி யோசிக்க முடியும். 2A தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இப்போ கொஞ்சம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 hours தூங்குற மாதிரி டைம் ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் படிக்கிறது கிளாஸ் அட்டன் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்குன்றப்போ 3 பேட்ச் வர்றப்போ 3க்கு வேறு டாபிக், எனக்கு அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேறு டைம் வேணும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு நாளைக்கு 12-15 மணி நேரம் ஆயிடுது. ஸோ அந்த ஷெடியூலை தாண்டி வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். 2 நாள் 3 நாள் வந்தோம்னா நான் அடுத்து ஒரு 3 நாள் நம்மளால் வர முடியாமல் ஆயிடுது. ஸோ இதான் ஃபேக்ட், இதான் ரியாலிட்டி. நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ரெகுலராக. அதனால் முடியலன்னா கூட இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறப்போ வீட்டில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூட அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டு உட்காந்து கிளாஸை முடிச்சுட்டு தான் போனேன், அடுத்த நாள் கிளாஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ நேற்றுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி வந்தேன், பட் ஆனால் முடியல, நேற்று எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு காலையில் முடியாத கிளாஸ் தான் இப்போ ஈவினிங் எடுக்க போகிறேன் 9 மணிக்கு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், மேக்ஸுக்கு 100% நான் கொடுக்குறத படித்தா போதும். நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற ஜிஎஸ்க்கோ இல்லை தமிழுக்கோ வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மாதிரி ஒரு 50 வீடியோ தமிழுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் நார்மலாக படிக்கிறத படிச்சுட்டே இருங்க. ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை நம்ம டெஸ்ட்டில் 2002 புக்கில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் டோட்டலாக இருக்கக்கூடிய 3 செட் ஆஃப் புக்கையுமே நம்ம கொடுத்துருப்போம். பிடிஎஃபாக கொடுத்து எங்கெங்க அது படிக்கணும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸுக்கு முன்னாடி ஷோ பண்ணி காமிக்கிறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. நீங்கள் ஏதோ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க, நீங்கள் எங்கேயாவது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்டியூட்லன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸுக்கு மட்டும் நான் கேரண்டி தரேன், ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரை 100% முடிச்சிருவேன். மற்றதில் 100% முடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, பட் ரிவிஷனில் 100% கொடுத்துருவேன். ஏன்னா மற்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஷெடியூல் போட டைம் இல்லை. அதனால தான் என்ன சொல்லுவேன், எப்பயுமே கால்ஃபாருக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிங்க.
அப்படி ஆரம்பிச்சாதான் இப்போ 200 hours GS சீரிஸ் இருக்குல்ல, இதுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீகண்டினியூ ஆகும். அது எதில் நிப்பாட்டிருக்கணும் அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா அடுத்த வருஷம் அப்பதான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். திரும்ப ஜனவரிக்கு அப்புறம் எனக்கு ஃபுல்லாவே அடுத்த கால் ஃபார் எனக்கு அடுத்த வருஷம் எண்டு தான் வரும். எப்படியும் பாதிக்கு மேலே தான் ஒரு மேக்கு அப்புறம். அது வரைக்கும் நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ ஃபுல்லா இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. அதனால எதையுமே இந்த ஷார்ட் டைம்குள்ள முடிக்க முடியாது. ஒரு ப்ரீ பிளான் பண்ணி அதை கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ உடனே பண்ணுவேன்னு சொல்லல, அடுத்தடுத்து அதுக்கான சொல்யூஷன் எடுக்க ஈஸியா இருக்கும். இப்போ INM நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால INM நான் முடிச்சு கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த 10 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் தான் கொண்டு வர போறேன். ஏன்னா முடிச்சாதான் ரிவிஷன் பண்ண டைம் அதிகமா இருக்கும். INM கிளாஸ்ல எடுத்ததுனால அதை கடைசி நாளா கொண்டு வந்துடுறேன். மேக்ஸும் கிளாஸ் முடிச்சதுனால INMக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஸோ அந்த ஆர்டர் கொடுக்குறப்ப நீங்க ரிவிஷனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால எப்பப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குறேன். ஈவினிங் PYQ, மார்னிங் மேக்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது தான் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்றப்போ நமக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லாம எதிர்பார்க்குறப்போ நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு வந்து அடுத்த லெவல் என்கரேஜ்மெண்ட். நீங்க வர்றீங்க 5000 பேர் வர்றீங்க, அடுத்து 500 பேர் ஆயிடுறீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கரெக்டான வேலை தான் போறோமா, இல்லை நம்ம கொடுக்குற விஷயம் உங்களுக்கு போய் சேரலையா, இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகலையா அப்படின்ற தாட் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நானுமே அடுத்தடுத்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டேன். ஒருவேளை 1 வீக்ல ஹெல்த் இஷ்யூ சரியாயிருச்சு, ரொம்ப நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னா மறுபடியும் கூட நான் ஸ்டார்ட் பண்ணலாம் 3 மணிக்கு. சரி, நம்ம மைண்ட் செட்டை பொறுத்தது தானே. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இப்போயே சொல்லிடுறேன். டெய்லி நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்களா, அதனால தான் அந்த வீடியோ. ஸோ பார்க்கலாம், ஒரு 10 நாளில் க்யூர் ஆகிட்டேன், பியூரா பழைய மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா ஸோ மறுபடியும் 3 மணிக்கு கூட ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் மட்டும் படிக்கிறத கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த வருஷம் எல்லாருமே போஸ்டிங் போக போகிறோம். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.